வணக்க மக்களே, சற்று முன்ன செய்தி ஒன்று விளையாடுவதாம். கூட்டணிக்குள்ளே குளிவெட்டும் திமுகவா, பொறுமை இழந்த காங்கிரஸ் மீண்டும் சலசலப்பு. வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது தமிழக அரசியல் களத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் உறவில் மீண்டும் பிளவு தொடர்பாக வருகிறதா. அதாவது விருதுநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சுரேந்திரனை திமுகவில் சேர்த்துள்ளதால் கண்டிப்பாக இந்த கூட்டணி கட்சிகளிடையே ஒரு பெரும் அதிருப்தியெல்லாம் நிலை வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா. இது சமீபத்தில் கரூரில் நடந்த காங்கிரஸ் நிர்வாகி கவிதாவின் திமுக சேர்க்கைக்கு பின்தான் ஏற்பட்ட சர்ச்சை நினைவுபடுத்துகிறதா. அதாவது பல ஆண்டுகளாகவே இரு கட்சி தொடர்பான கூட்டணியெல்லாம் இணைந்து செயல்படும் நிலையில்தான் இத்தனை நிர்வாகிகளெல்லாம் இடம்பெயர்வு கூட்டணி நிலைத்தன்மை கேள்விக்குறியாக்கியுள்ளதா. நேற்று விருதுநகரில் திமுக எம்எல்ஏ MRS சீனிவாசன் முன்னிலையில்தான் சுரேந்திரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டாராம். இதற்கு உடனடியாகவே தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சூரிய பிரகாஷ் கடும் எதிர்ப்பையெல்லாம் தெரிவித்து வந்தாராம். சுரேந்திர இளைஞரை காங்கிரஸ் பதவியிலிருந்து நீக்கியுள்ளார். இந்த நடவடிக்கை காங்கிரஸ் கட்சியின் உள்ளமைப்பு மற்றும் பெரும் பரபரப்பை எல்லாம் ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறதா. கரூர் சம்பவத்தில் கவிதாவின் சேர்க்கைக்கு கரூர் காங்கிரஸ் MP ஜோதிமணி உள்ளிட்டோரெல்லாம் கடும் கொந்தளித்துள்ளார்கள். இது மட்டுமின்றி இரு கட்சிகளும் கூட்டணிகளும் இருக்கும் பொழுது எப்படி காங்கிரஸ் நிர்வாகிகளை திமுகவில் சேர்த்துக் கொள்வது எப்படி என்ற கேள்வியெல்லாம் அப்போது எழுந்ததா. அந்த சர்ச்சை தான் ஓய்வந்த நிலையில் விருதுநகர் சம்பவம் குறித்து ஒரு பெரும் புயலையே ஏற்படுத்தியிருக்கிறதா. தமிழக காங்கிரசின் மூத்த துணைத் தலைவரான பொன் ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த நிகழ்வை கடுமையாக நாங்கள் கண்டித்துள்ளோம். கண்டிப்பாக வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறி தொடர்கதையாக இது நடக்கிறதா. அதாவது சுரேந்திரனை சீனிவாசன் திமுகவில் சேர்த்திருப்பது ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று சந்தேகம் எழுகிறது. அவரிடம் காங்கிரஸிலே இருங்கள் என்று புத்திமதி சொல்லி அனுப்பியிருக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியை பலவீனப்படுத்த நினைப்பதை கண்டிப்பாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறியுள்ளாராம். மேலும் திமுக MPயான ராஜாவின் சமீபத்திய பேச்சையும் அவர் விமர்சித்துள்ளார். அதாவது திமுக நிலைப்பாடுதான் காங்கிரசின் நிலைப்பாடு, திமுக நிலைப்பாடுதான் திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்று கூறியிருந்தார். இதற்கு பதிலாகவே கிருஷ்ணமூர்த்தி திராவிட கழக நிலைப்பாட்டை காங்கிரஸ் ஏற்க வேண்டிய அவசியமில்லை, தேர்தல் நேரத்தில் இத்தகைய பேச்சுக்களெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி காங்கிரஸ் தலைமையில் இந்த விவகாரம் முறையாக தலையிட்டு கூட்டணி ஒற்றுமையை கண்டிப்பாக வலுப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளதா. விருதுநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே திமுகவின் பலம் உள்ள நிலையில் இந்த இடம்பெயர்வு அக்கட்சியின் தொகுதியையும் பலத்தையும் மேலும் வலுப்படுத்தலாம் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஆனால் இந்த கூட்டணியின் நீண்டகால உறவுக்கு இது ஒரு சவாலாக மாறும் என்பது அரசியல் கருத்தாகவும் பார்க்கப்படுகிறது. அதாவது தமிழக அரசியல் களத்திலே திமுக காங்கிரஸ் கூட்டணி உறவு என்பது ஒரு மிகப்பெரிய நீண்டனாக நிலைத்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த உறவில்தான் மீண்டும் பிளவு ஏற்படுவதாக தமிழக மக்களிடையே ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்து வருகிறது. மேலும் அது மட்டுமின்றி விருதுநகர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவரான சுரேந்திரனை திமுகவில் சேர்த்துக் கொள்வதால் கூட்டணி கட்சிகளிடையே ஒரு பிளவை கண்டிப்பாக ஏற்படுத்தி வருகிறது. இது மட்டுமின்றி நிறைய மாவட்டங்களில் இதுபோன்ற விஷயங்கள்லாம் நடந்து கொண்டு வருவதால் காங்கிரஸ் ஆனது கண்டிப்பாக திமுக மீது ஒரு கெடும் அதிருப்தியும் இருந்து வந்த நிலையில்தான் இதை பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.